வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியில் நடந்த சர்ச்சைக்குரிய ரெட் கார்டு வெளியேற்ற சம்பவத்தில் பார்வதி மற்றும் காமருதீன் ஆகியோர் டிக்கெட் ஃபைனாலே பணியின் போதே வன்முறை செய்ததால் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அவரது முதல் யூடியூப் வீடியோ குறித்து இன்று நாம் விரிவாக ஆராய்ந்து பார்க்கப் போகிறோம். இது பார்வதியின் மன்னிப்பு மற்றும் பொறுப்பேற்கும் முயற்சியை பற்றிய முக்கியமான உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது. பிக் பாஸ் வீட்டில் நடந்த டிக்கெட் ஃபைனாலே பணியின் போது பார்வதி மற்றும் காமருதீன் ஆகியோர் கடுமையான சண்டையில் ஈடுபட்டனர். இதனால் சாண்ட்ரா என்ற போட்டியாளருக்கு திடீர் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டது. இந்த சம்பவம் பார்வையாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பை, கோபத்தை மற்றும் சமூக வலைத்தளங்களில் பரவலான விவாதங்களை ஏற்படுத்தியது. இந்த வன்முறை நிகழ்வு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் கண்டிப்பான வன்முறைக்கு எதிரான கொள்கையை தீவிரமாக மீறியதால் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி கடுமையான முகபாவத்துடன் ரெட் கார்டை காட்டி பார்வதி மற்றும் காமருதீன் ஆகிய இருவரையும் உடனடியாக வெளியேற்றினார். இதில் நிகழ்ச்சியின் விதிகளின் கடுமையை வலியுறுத்தியது. இந்த திடீர் ரெட் கார்டு வெளியேற்றம் பிக் பாஸ் வீட்டில் இருந்த மற்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் பெரும் அதிர்ச்சி அளித்தது. அவர்கள் சோகம், குழப்பம் மற்றும் சிந்தனையில் மூழ்கினர். அதே நேரத்தில் பார்வையாளர்கள் மத்தியிலும் இதில் பெரும் உணர்ச்சி தாக்கத்தை ஏற்படுத்தி நிகழ்ச்சியின் போக்கை மாற்றியது. சாண்ட்ராவுக்கு நீதி வழங்க வேண்டும், பிக் பாஸ் விதிகளை இனி முதல் இன்னும் கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று கோரி சமூக வலைத்தளங்களில் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் குரல் கொடுத்தனர். ஜஸ்டிஸ் ஃபார் சாண்ட்ரா போன்ற ஹேஷ்டேக்கள் ட்ரெண்ட் ஆகின. இந்த மிகப்பெரிய சர்ச்சைக்கு பிறகு பார்வதி தனது முதல் யூடியூப் வீடியோவை வெளியிட்டார். அதில் தனது செயல்களுக்கு மன்னிப்பு கோரி பார்வையாளர்களின் கோபத்திற்கு பதிலளிக்கும் வகையில் பேசினார். இது அவரது ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அந்த யூடியூப் வீடியோவில் பார்வதி தனது செயல்களுக்கு முழு பொறுப்பேற்று சாண்ட்ராவுக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கு வருத்தம் தெரிவித்து பிக் பாஸ் வீட்டில் நடந்த சம்பவங்களை விளக்கி பேசினார். அவரது பேச்சு உண்மையான மன்னிப்பை வெளிப்படுத்த முயன்றது. பார்வதியின் அந்த வீடியோவில் காட்டப்பட்ட உடல் மொழி, குரல் தொனி, கண்களில் தெரிந்த உணர்ச்சிகள் மற்றும் வெளிப்படுத்திய செய்தியை நாம் மிகவும் உன்னிப்புடன் கவனித்தோம். அது அவரது உண்மையான வருத்தத்தை பிரதிபலிக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள முயன்றோம். பார்வதி தனது செயல்களுக்கு உண்மையாகவே வருத்தம் தெரிவித்திருக்கிறாரா அல்லது இது வெறும் பியார் ஸ்டண்டா என்பது குறித்து சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விவாதங்கள், டெபேட்டுகள் எழுந்தன. ரசிகர்களும் விமர்சகர்களும் தீவிரமாக வாக்கி போட்டனர். பார்வதியின் இந்த முதல் யூடியூப் வீடியோவுக்கு பார்வையாளர்களிடமிருந்து கலவையான எதிர்வினைகள் கிடைத்தன. சிலர் அதை வரவேற்றனர், மற்றவர்கள் அதை நம்பவில்லை. இது வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக தெரிந்தது. சில பார்வையாளர்கள் பார்வதியின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு இரண்டாவது வாய்ப்பு தரலாம் என்று கூறினர். அதே நேரம் மற்றவர்கள் அதை போதுமானதாக இல்லை, உண்மையான மன்னிப்பு இல்லை என்று விமர்சித்தனர். இது பொது மக்களின் பிளவுபட்ட கருத்துக்களை காட்டியது. மொத்தத்தில் இந்த முழு சம்பவமும் ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பொறுப்பான நடத்தை, வன்முறையின் ஆபத்துகள் மற்றும் அதன் பரந்த சமூக தாக்கங்கள் குறித்து ஒரு மிக முக்கியமான விவாதத்தை தூண்டியுள்ளது. இது எல்லா பார்வையாளர்களுக்கும் சிந்திக்க வைக்கிறது. பார்வதியின் இந்த செயல் மற்றும் அதன் பிறகான மன்னிப்பு பொது வாழ்வில் உள்ளவர்கள், குறிப்பாக ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்பவர்கள் தங்கள் செயல்களுக்கு எவ்வாறு பொறுப்பேற்க வேண்டும், எப்படி உண்மையான மன்னிப்பு காட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்துள்ளது. இந்த விவாதங்கள் ரியாலிட்டி டிவி நிகழ்ச்சிகளின் எதிர்காலத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கிறது. போட்டியாளர்களின் பொறுப்புகள், விதி அமலாக்கம் மற்றும் பார்வையாளர் எதிர்வினைகள் ஆகியவற்றை மீண்டும் சிந்திக்க வைக்கிறது. இது தொழிலுக்கே மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த நிகழ்வு ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் மூலம் ஒரு தனிநபரின் செயல்கள் எவ்வாறு விரைவாக பரவி லட்சக்கணக்கான மக்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதையும் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. இது டிஜிட்டல் யுகத்தின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. இறுதியாக பார்வதியின் இந்த அனுபவமும் அதன் பிறகான யூடியூப் வீடியோவும் பொது வாழ்வில் உள்ள அனைவருக்கும் ஒரு முக்கியமான பாடமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்ததற்கு.